சொல்லுங்க வக்கீல். சார், கேஸு கொஞ்சம் நெருங்குற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு சார். இது சம்மந்தமாக நான் வீட்டுக்கு வந்து பேசணும். சூழ்நிலை எப்படி சார் இருக்கு? கொஞ்சம் தள்ளி போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் எல்லாம் செட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. என் பொண்டாட்டியன் என் பேச்சை கேட்குற சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் சார். இருக்கலாம் சார், ஆனால் மற்றவங்க அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கணும். அவங்களுக்கு நினைவுகள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். அது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் இன்னொரு வகையில் குழப்பத்தை உண்டு பண்ணிடும் சார். அவங்கள வச்சுட்டு மற்றவங்கள்ட்ட என்னால் பேச முடியாது சார். நீங்கள் அவங்கள எங்கேயாவது வெளியே கூட்டு போனீங்கன்னா அந்த நேரம் பார்த்து நான் வீட்டுக்கு வந்து பேசிடுறேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். வைங்க. ஈஸ்வரி, ஈஸ்வரி, என்னங்க? கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியில போயிட்டு போவா. எல்லாரும் கோயிலுக்கு போறோமா? எல்லாரும் இல்ல, நம்ம 2 பேர் மட்டும்தான். ஏய், என்னத்துக்குப்பா இப்போ உடம்பு முடியாதவளை கூட்டிட்டு போறேங்கிற? நீ போயிட்டு வா. இல்லம்மா, கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சு, கூட்டிட்டு போறேன். இல்லப்பா, இப்போதானே உடம்பு சரியாகி ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கா. அது மட்டும் இல்லை, அக்காவுக்கு டைமுக்கு டைம் மெடிசன் கொடுக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஃபிசியோலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, பரவாயில்ல, நான் வரேங்க. என்ன அவனா வண்டி எடுக்கவா? போயிட்டு வந்துடலாம். இல்லப்பா, நான் டிரைவரை கூட்டிட்டு போறேன். சரி, வரமா. வா. வரேன். பத்திரமா போயிட்டு வா. வரேன். ஏய் கணேஷ், வண்டி எடுத்துட்டு வா. என்னத்த? ஏய், சித்தி, என்ன சித்தி இவரு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு சித்தி. அவங்க கிட்ட நான் சொல்லவும் முடியல. இப்ப என்ன பண்றது சித்தி? நானு தர்சினி கொஞ்சம் பொறுமையாரு. அவங்க கிட்ட நம்ம போய் சொல்லிடலாம் சித்தி. என்ன நடக்குதுன்னு பாப்போம். கொஞ்சம் பொறுமையாரு தர்சினி, பொறுமையாரு. எதுக்கே எவ்வளவு கோவப்படுற? அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. செத்த பொறுமையா இருப்பா. கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கும் இந்த சூழலில் இந்தியா முழுக்க போதைப் பொருள் கிராமங்கள் வரை இந்த தகவல் நம்மை மிகவும் அதிர்ச்சியடைகிறது. இது எப்படி நடக்கிறது என்று ஆராயும் அந்த நெட்வொர்க் பலரின் படைப்பாளர் அவிழ்ந்தாரப்படை போன்ற பலரிலும் ராட்சச தன்மையுடனும் இதனால் கொலை கொள்ளை பாலியல் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இதை முற்றிலும் ஒழிக்க இதற்கிடையே நாளை நம் குழந்தைகளும் பாதிக்கப்பட போகிறார்கள் என்ற பயத்துடன் பெற்றோர்கள் உள்ளனர். நல்லவர்கள் போல் நடித்து இது போன்ற செயல்களில் ஈடுபடும் கருப்பு ஆடுகளை இனம் கண்டுபிடித்து அழிக்க வேண்டும். அந்த விஎஸ்கே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வீட்டுக்கு பண்ணி கொடுத்தீங்களா? எங்களுக்கும் அதே மாதிரி வேணும்.